இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு பாஸ்தா ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முதல்ல ஒரு பாஸ்தா பாக்கெட்டை பிரிச்சுக்கிட்டேன். கடாயை ஆன் பண்ணி முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கிட்டேன். அதில் பாஸ்தாவை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நான் முதல்ல வறுத்துக்கிறேன். நல்லா அடி பிடிக்கக்கூடாது. பாஸ்தா அடி பிடிச்சிச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். அதனால் அடி பிடிக்காமல் கருகாமல் அந்த தீராமல் இருக்கிற மாதிரி நான் நல்லா வறுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை வெட்டி தோல் சீவி அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அதில் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா மேலே அந்த கருப்பு இருக்கும் இல்லையா வெங்காயத்தில், அது நல்லா போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து தக்காளிக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷான அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்து அதுலேயே தக்காளியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்தை கழுவிட்டு அதுலேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதில் புதினா இலை ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறதெல்லாம் குப்பையில் போட்டுருங்க. அதுவும் சமையலில் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாக்கும் அதே மாதிரி தான் பாத்திரத்தை அலசி ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்து இந்த மேலே இருக்க காம்பை உடச்சி அதுவும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லிக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷான ஒரு பாத்திரத்தை அந்த பாத்திரத்தை அலசிட்டு அதை ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்து அதுலேயும் கொத்தமல்லியை போட்டு நல்லா இந்த மாதிரி கீழே காம்புலேருந்து எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், நல்ல சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான், எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தக்காளியே போட்டேன். தக்காளியும் பாருங்க தெரியுதா, வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா போட்டு வதங்கின கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நான் கொத்தமல்லி போட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் புதினா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நான் கொஞ்ச நேரம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு எவ்வளவோ அந்தளவுக்கு உப்பு போட்டு நான் நல்லா வதக்க விட்டுட்டேன். தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போட்டேன். எல்லாமே டக்குன்னு நான் போடலை, எல்லாம் வதக்க விட்டுட்டு இதை பாருங்கள் இப்போ வதங்கிட்டு தெரியுதா? இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். வதங்காத முன்னாடி போட்டுறாதீங்க. இது தாங்க என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மேகி மசாலா. இது நல்லா தண்ணி ஊற்றி தண்ணிக்கப்புறம் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் இந்த மேகி மசாலா போட்டு அப்புறம் பாஸ்தா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடியை எடுத்து நான் 3 இந்த மாதிரி மூடிட்டேன். இது நான் மேலே இந்த மாதிரி நல்லா காற்று வந்ததுக்கப்புறம் விசில் போடுங்க. 3 விசில் ஹை ஃப்ளேமு, 1 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டு பாஸ்தாவை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தாங்க நான் பாஸ்தா செய்வேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.